தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு, மதிப்பு, மரியாதை, தமிழ் செங்கோல், தமிழுக்கான இருக்கை, பாரதிக்கான மரியாதை, காசி தமிழ்ச்சங்கம் எல்லாமே பிஜேபி தான் பண்ணிருக்கு. இது அலங்காரம், இது நடிப்பு. ஏதோ நீங்க பண்ணாத ஆளு பேசாதீங்க. சு வெங்கடேசன் ட்ரெயின் டிக்கெட்ல தமிழ் இருக்கான்னு கேக்குறாரு. முந்தானத்து எங்க போயிருந்தீங்கன்னு கேக்குறேன். தேர்வுகள்ல தமிழ், சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப்கான தேர்வு தமிழ் எழுத முடியும். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்க மத்தியில கூட்டணி எவ்வளவு நாள் இருந்தீங்க? திமுக சேர்ந்து என்னைக்கா பண்ணீங்களா? பண்ணாதவர் உத்தமரு, பண்ணவர் நடிப்பு. இது கேட்டா ஒன்றியம் குன்றியம் பீங்க. இங்கு அதற்கான தேவை இல்லாத. என்னங்க தேவை இருக்கு? நான் பதில் சொல்லுங்க. நீங்க திமுக ஆட்சி, அத பாஜக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ் இல்ல. பாஜக ஆட்சி வந்த பிறகு அவ்வளவு தமிழ் வந்திருக்கு. செங்கோல் இன்னைக்கு மக்களில் உட்கார்ந்து இருக்கு. தமிழர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பீகார்காரனுக்கு செங்கோல் பத்தி தெரியுமா? சார், மக்களவையில மைய இடத்துல உட்கார்ந்து இருக்கு. இல்ல சார், யார் கொடுக்குற? திமுக ஒரு அரசியல் பண்றாங்க சார். பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து, பிஜேபி தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க. இது இந்த மக்கள் புரிந்து கொண்டு, ஆமா அவங்க நமக்கு எதிரி, நமக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு ஓட்டு போட மாட்டாங்க, ஜெயிக்க விட மாட்டாங்க. கூட ஓட்டு போட்டே வர்றாங்க. நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு 4 எம்எல்ஏ சார். எத்தனை எம்பி போனாங்க? எத்தனை எம்பி போனாங்க? போவாங்க. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே எம்பி போயிருக்காங்க.